சிலக்குட்டீஸ் மெரடோரி ஜென்சஸ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 days கூட இல்லை, எப்படி தலை கிளம்பி வருது பாருங்கள். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதோட பூ குட்டி அப்படியே ஒரு குட்டி டைனி மினிமாவோட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதாங்க. இவ்வளோ பல்ப்ஸ் நம்ம வச்சுருக்க இடத்துல இதெல்லாம் முன்னாடியே பாட் பண்ணுது. ஆனால் இந்த அழகி மட்டும்தான் இப்படி பூத்துருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட நம்மளோட அது பேர் என்ன, பிங்க் வேலண்டைன் இதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர் நிறைய பூக்கக்கூடிய அழகி வெரைட்டி. சீட்ஸ் வரும்போதே வச்சுட்டு வராங்க பாருங்கள். ஹச் ப்ளூ வயபிள் சீட்ஸ் நம்ம போட்டு என்ன நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு என்னென்னா, சிஸ்டர் அந்த கண்டினியூ ஜேர்னி வந்து காமிங்க சிஸ்டர் இதில் அப்படின்னு சொல்லி. ஹச் ப்ளூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் வயபிள் ஃப்ரெஷ் சீட்ஸ் நிறைய நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சீட்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களாம் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு சேலுக்கு ரேட்டுக்கு பியூட்டிஃபுல் அதினியம் சீட் குரூன் ஹைப்ரிட்ஸ் டும்குன்னு எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்களா. இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம இது சேலுக்கே கொடுக்க போகிறோம். பிரான்ச்சஸ்னால் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வருவாங்க. எங்கே போய் கதை எங்கே போகுது பாருங்கள். இதை பாருங்கள் சைடில் எப்படி வராங்கன்னு. 1-2 இல்லை, ஒரு சீடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே இப்படி, சீடு பேட்டர்ன் ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே இப்படி தான் வந்திருக்காங்க. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல. பட் திஸ் இஸ் நாட் அரேபிகம். இது வந்து நம்மளோட ஒரு அடினியம் ஹைப்ரிட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் சேலுக்கு இருக்கும்போது சொல்கிறேன் அதை. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இது ஆல்ரெடி வந்து 1.5 years ஓல்டு சீட் க்ரோன். மேபி நம்ம சேலுக்கு கம்மிங் ஃபெப் ஆர் மார்ச் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 வயசு தாண்டிடுவாங்க. அப்படி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஹச் ப்ளூவில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நம்ம போட்டது, இன்றைக்கி தேதி 12. இன்னும் இவங்களுமே எந்திரிச்சு வரல. இன்னமும் நம்ம நம்பிக்கை வந்து வச்சுருக்கோம், சரி வரும் அப்படின்னு சொல்லி. நிறைய நான் சொல்லுவேன், சீட்ஸ் போட்டதில் வந்து நான் சொல்லுவேன், சீட்ஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போடணும், கொஞ்சம் நாள் கழித்து போட்டால் வராது, ஃப்ரெஷ் சீட்ஸாகவே போட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். அதுவுமே பார்த்திங்க ஃப்ரெஷ் சீட்ஸாக போட்டு இத்தனை நாள் ஆகுது நம்மளுக்கு எலும்பி வர்றதுக்கு. நான் சீட்ஸை சேலுக்கு கொடுக்காததுக்கான ரீசன் வந்து என்ன, இது வந்து மிக்சட் ரெயின் லில்லி சீட்ஸ். இது ஏன் வந்து நான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களா, பிகினர்ஸாக இருக்காங்க, இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாவே கூட அவங்களுக்கு நம்மளுக்கு இதை பற்றின ஒரு விளக்கம் கண்டினியூஸாக கொடுக்க முடியாது. அவங்க மேபி ஒரு நாள் மெசேஜ் வைப்பாங்க, நம்ம 3 நாள் பார்க்க முடியாது, அவங்க டிசப்பாயிண்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி அதுக்காக தான் நான் சீட்ஸ் சேல் கொடுக்குறதில்ல. ஐ திங்க் இங்கே ஒன்று எந்திரிச்சு வந்துட்டுருக்கு. ஓ மை காட், சூப்பராக ஒன்று வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? ஒன்று வந்துட்டுருக்கு, இங்கே கூட ஒன்று வந்த மாதிரி தெரியுது. பார்க்கலாம். அடுத்து இவங்க வந்து நம்ம ரெட் டவ் அந்த அன்னைக்கு போட்டது தான். அதுமாரி இன்னொரு பாட்டில் இங்கே ஒரு மிக்சடு சீட்ஸ் இது தான் போட்டோம், அதில் 2 வந்திருக்காங்கங்க, தெரியுதுங்களா? 2 வந்திருக்காங்க, இன்னும் 1-2. சரி, இப்போ போயிட்டு நம்ம மேலே பார்க்கலாம். பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 4 பூவாவது வந்துடுது. இங்கேயும் மொட்டு இப்போ இருக்குது பாருங்கள். இது பூத்து இது பண்ணப்போ அங்கே மொட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எத்தனை பூத்து விழுந்துருக்காங்கன்னு சொல்லி. அழகாக சூப்பராக பன்னீர் வாசம் கிராஸ் பண்ணும்போது வந்துச்சு. சரினா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் வெரைட்டிஸ் பூத்துருக்காங்க. மழையே இல்லைப்பா, மழையை அனுப்புங்கப்பா. கனமழைக்கு வாய்ப்பு 11ஆம் தேதி டெல்டா. நாங்கள் 12ஆம் தேதி வாய்ப்பு, எந்த வாய்ப்புன்னு தெரிலையே, வெயிட் பண்ணுவோம். அப்பா இதை தாண்டா ரொம்ப நாள் என்னடா இந்த வெரைட்டி பூக்கவே இல்லையே நினச்சேன். காம்வான் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஆகஸ்ட் அந்த மாதிரி பூத்துதுன்னு நினைக்கிறேன். காம்வான் நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க தங்கங்களா, அவங்களுக்குலாம் எப்படி பூத்துட்ருக்கு தெரியல. ஐஸ்லேண்ட் ப்ரீஸ் அதோட பெட்டல் ஷேப்பை பாருங்கள், அதுவுமே கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கான்வான் சூப்பர் வெரைட்டி. ஆக்சுவலி இது நிறைய தடவை செயல்படுத்தலாம். நிறைய பேர், அதாவது நானே கேட்டிருக்கேன் ஆரம்பத்தில், இது கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மாதிரி க்ரீமி கலரில் சூப்பராக இருக்குன்னு. லேட்டஸ்ட்டாக ஒரு ஆள் 8 petals வந்தது போய் என் தங்கத்திட்டே கேட்டிருக்காங்க. 8 petals வந்து சூப்பராக இருக்குது தமிழச்சி கார்டனில், அது என்னப்பா அது அப்படின்னு. ஏன்ப்பா என்ன சொல்கிறது, நோ நாட் அட் ஆல் குவாலிஃபைடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு ரெயின் லில்லி இது பண்ணுறது வந்து ஒரு பேசிக்கே வந்து இது பேசிக்கான ஒரு வெரைட்டியில் ஏன் 8 petals வருது 5 petals வருதுன்னு கூட இத்தனை வீடியோஸ் பண்ணியும் தெரியல அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் என்கிட்டே வந்து கேட்டாங்க, இந்த வெரைட்டி இருக்கா எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வச்சுருக்க சில பேர்னு வச்சுக்கோங்களேன். என் கஸ்டமர்கிட்ட யாரா என் கஸ்டமர்னு தேடி போய் அவங்களோட கஸ்டமர் இவங்க இப்போ எல்லாமே இப்போ அந்த வேட்டை தான் நடந்துகிட்ருக்கு. தமிழ்ச்சிக்காரனோட கஸ்டமர் யார், அவங்களுக்கு இது பண்ணுறது யார், அவங்கக்கிட்ட போய் பேசலான்னு. எப்படி நீ பேசினாலும் எல்லாம் எனக்கு வரும். உண்மையிலே எனக்கு வந்து எனக்கு வர என்கொயரிஸை பார்த்து எனக்கு வர அதை பார்த்து வந்து எனக்கு பதில் சொல்லி இது பண்ண வந்து இதே இல்லை. பட் நம்ம கஸ்டமர் யாருன்னு தேடி போய் அவங்கக்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதும், அவங்கக்கிட்ட போய் இது பண்ணுறதும் இதெல்லாம் வந்து ரியலி வந்து நல்லதுக்கே இல்லை தெரிஞ்சுன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஒரு மனநோயாளி ஆயிடுவீங்க. நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் வைத்தியம் முடிச்சு போய் அலைஞ்சா
தமிழ்ச்சி கார்டனோட கஸ்டமர் யார் பாரு, அவங்ககிட்ட வந்து நம்ம நேரடியாக வாங்க முடியாது, அவங்க வாங்கி வச்சுருப்பாங்களா, அவங்ககிட்ட வாங்குவோம். அப்படி என்ன ஃபேக் ஐடியில் போய் வாங்கி நீங்கள் இது பண்ணணும்? அப்போ ஒரு இணக்கமான ஒரு உறவில் இருக்க வேண்டியது தானே தான் என்னோட இது. இல்லைன்னா கமுகமாக போய் எப்போ எனக்கு இது வேணும்ப்பா கொடுங்கப்பா அப்படியாவது கேட்கலாம். ஏன் தமிழ்ச்சி கார்டன் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரில. வாட் எவர் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா ப்ரூஃபோடு தான் நான் பேசுவேன், அது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருந்தும் பார்த்தாக்கும் ரீசெண்ட் டேஸில் திரும்ப வந்து ஒரு இது வந்து தொடங்கிட்டு இது பண்ண போது வந்து நம்மளுக்கு இது சொல்லணும்னு தோணுது. வேறு ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் யார் பின்னாடியும் போகிறதில்ல. எனக்கா தானாக நியூஸ் வர்றப்ப நான் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வேன். ஓகே, ரங் சொம்பு வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி லேயரில் இந்த வருஷம்தான். லாஸ்ட் இயர்லாம் சிங்கிள் பெட்டல் தான் வந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயரில் வந்து இப்படி வந்திருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், க்ரௌனிங் க்ளோரி அழகி. ஹே, பீர் பபிள் இதுவுமே வந்து மல்டிபிள் பெட்டலில் க்யூட்டாக வந்துருக்கு. ஆக்சுவலி பீர் பபிள், ஐயோ இது அப்படியே ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்து வைக்கலாம்ல, இல்லை பீர் பபிள் நான் பேசாமல் டைப் பண்ணிடுறேன் ஒரு வீடியோக்கும் பின்னாடி, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஃபயர் ஒர்க் அப்படிங்கிறது ஷார்ட் பெட்டல்ஸில் வரும். வாவ், மெமரி ஆஃப் ரெட் வேறு லெவல். அதாவது ஆரஞ்சில் தான் இப்போவும் பூக்குது. ஃப்ளோரா லவ் மட்டும் எனக்கு என்னென்னே தெரில, உண்மையிலேயே எடுக்க கொடுத்துட்டே தான் இருக்குது. அது ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை தானே நோட் பண்ண கூட முடியலன்னா கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் இது பார்த்திங்கன்னா பூத்துட்டு பல்ப்ஸ் இருந்துட்டு இப்படி தான் இருக்குது. சூப்பரான வெரைட்டியான ஃப்ளோரா லவ், உண்மையிலேயே சொல்கிறேன், அழகு செம்மையாக இருக்குல்ல. ரங்கு சீலாம் உங்களுக்கே தெரியும், ஒரு 10-15 பெரிய மதர் பல்ப் நம்ம எடுத்து கொடுத்துட்டு ஹாஃப் போர்ஷன் மட்டும் காலி பண்ணிட்டு மிச்சம் வச்சோம். அது பாருங்கள் இப்போ திரும்ப பூத்துருக்கு பாருங்களேன். மை செல்ல குட்டி செரி ரெட்டு, வேறு லெவல் செரி ரெட்டுங்க பாருங்கள், வேறு லெவல் செரி ரெட்டு. மாய் தாய் என் தங்கங்கள் சொல்லு, லாஸ்ட் வீக் கொடுத்தேன்னா இல்லை லாஸ்ட் மந்த் ஞாபகம் இல்லை. மாய் தாய், புய்ஃபை, ப்ளாய் சாய், அதுக்கப்புறம் சாய்தோங், அது ஒரு இது போட்டு கொடுத்தோமா காம்போ. அவங்கள நாளையுமே இதில் வச்சுட்டேன் நான் 1898 எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். லவ் ஃபார் எவர் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 பெட்டல்ஸாக 10 பெட்டல்ஸோ இது வந்தது இந்த இருக்குது, சுருங்கி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது 8 பெட்டல்ஸு இந்த மாதிரி பூத்துருக்காங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க தங்கங்களா, நான் இந்த வீக் எண்டுக்குள்ளே நான் அனுப்பிடுவேன். சோஃபியா மீட்டிங் இந்த வாரம் என்னன்னு தெரியல, ஒரு 4-5 என்கொயரி சோஃபியா மீட்டிங். இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணட்டும்ப்பா, வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கொடுக்கலான் இருக்கேன். நான் லாஸ்ட் இயர் நிறைய கொடுத்தேன். RP39 அப்படி தான் இருக்கும், இதில் RP89 லேபிள் வச்சுருக்கேன் நான், பார்க்கணும். 2 தான் வச்சேன், 2மே சூப்பராக பூத்துருக்கு. RP39 பிங்க் கலரில் இருக்கும், 89 ஒன்று இருக்கோ, 1-2 ஞாபகம் வச்சுக்கலாம். டாய் இப்போது நேற்று பூத்துருந்த சேல் போட்டல, ஒரு பல்பு பார்த்திங்கன்னா பூத்துருந்தது இந்த மாதிரி இருக்குது. அதே இதில் பூத்துருந்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று இப்படி இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் பார்த்தா டை இப்போது சேலுக்கு இது பண்ணதான். இன்னொன்று எடுத்தேன், அது கட் ஆகிடுச்சு, அதனால் அதை விட்டுட்டேன் தங்கங்களா. பாக்யூ மேம் ரெடி, என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வாக்யூ புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் பூத்துருந்தப்போ சேல் போட்டிருந்தேன்னா எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா 2-3 நாள் சரி அவங்க நிறைய வாங்குவாங்களேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பூ சுருங்கிடுச்சு, அது எதுனே தெரில. ஏன்னா இதில் நான் 4-5 வேறு சேர்த்து வச்சுருக்கேன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் இன்றைக்கி பூத்துட்டாங்க வாக்யூ. ஏன்னா நான் சொன்னேன் மேம் ப்ளீஸ் நான் வெயிட் பண்ணி பூ வந்ததுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க அப்படின்னாங்க. சச் அ லவ்லி கஸ்டமர் இல்லை. வாக்யூ மேம் திஸ் இஸ் ஃபார் யூ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல பல்பு. வாக்யூ எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிங்க. இப்போ லாங் பெட்டல்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் இது வந்து பிங்க் டொர்னாடோ இப்போ சக்கா போட்டுருக்குல்ல, கிட்டத்தட்ட பிங்க் டொர்னாடோ மாதிரியே இவங்க வந்து இந்த கலரில் இருப்பாங்க. அழகு ஒரு மாதிரி கோரல் கலர்லாம், அதில் இந்த மார்பிள் டிசைன் அழகாக இருக்குல்ல வாக்யூ. இது அவங்களுக்காக யார் வாக்யூ என்ன புக் பண்ணாலுமே நான் கொஞ்சம் பூக்கிறதுக்காக வெயிட்டிங், ப்ளீஸ் பூ வரட்டும் அப்படின்னு நான் சொன்னால் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. அந்த பூவோடு நம்ம தூக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கும், எனக்கும் திருப்தியாக இருக்கும் தங்கங்களா. லாங் டியோ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட பூ வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் இருக்கும், இல்லாமல் போகும். வீடியோவில் பார்த்துக்கோங்க தங்கங்களா, ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் லாங் டியோ, அந்த பாருங்கள் தான் ஸ்பெல்லிங். ஓகே தேங்க்யூ காட். இன்றைக்கி கூட நேற்றுக்கு வந்தது ஒன்று எடுத்துட்டேன், இன்னொன்றும் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டேன். நீனா உனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷைனி ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ வந்திருக்கா, என்னோடய ஃபேவரட் கஸ்டமர் ஆக்சுவலி ஷீ இஸ். இவ்வளோ அவ்வளோதான் இல்லை, ஸோ மெனி கஸ்டமர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அழகி ரெயின் லில்லி. இங்கே கூட ஒரு பட்டு வந்திருக்கு, இன்னும் கூட ஃப்ரீக்வெண்ட் ப்ளூமிங். பட் ஒரு பாட் ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் என் தங்கங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இதை வச்சிட்ருக்கேன் தங்கங்களா.
என் செல்லங்கள்ட்டே நான் சொல்கிறது தான், நிறைய விலை போட்டு ஆரம்பத்திலேயே அப்படி வாங்கி நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டுட்டு தங்கங்கள் வந்து அதுக்கான ஒரு அவங்களால முடிஞ்சது வாங்க வர்றப்போ உண்மையிலே நான் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுப்பேன், நீங்கள் வாங்கிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையிலே எனக்கு இந்த கலரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் சொல்லிட்டாங்க அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது வேறு, வாங்க மாட்டாங்க. ஆனால் இது என்ன ஐடி என்ன ஐடின்னு வருவாங்க பாருங்கள், அப்படியே கடன்னு பிளாக்கு. பியூட்டிஃபுல் கோன்ஃபைன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வெயிலில் வேறு நான் கரெக்டாக எடுக்கிறேன்னா என்னன்னே தெரிலப்பா. அழகாக இருக்குது இந்த ரெட்டு, ஆரஞ்சு ரெட்டு, எப்படி சொல்கிறது, வேறு லெவல். ஐயோ எனக்கு வர மாட்டேங்குது. இன்னொரு ஒரு மொட்டும் நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு, தானே செம்ம ஆரஞ்சு, சூப்பராக இருக்குல்ல. அதேமாரி ரெட் கார்டும் அப்படி தான்ப்பா, சுத்தமாக மழை இல்லாமல் இங்கே பாருங்களேன் எப்படி ட்ரையாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஆனாலும் பூக்குறாங்க என் தங்கங்கள். பிங்க் பட்டர்ஃப்ளை எப்படியாவது டெய்லி ஒரு பூவாவது வந்துடுது. ஃப்ளோட்டிங் க்ளவுட், பியூட்டிஃபுல் ஃப்ளோட்டிங் க்ளவுட். ரோஸ்லைன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பூத்துருக்குன்னு. ஐ திங்க் செகண்ட் டேன்னு நினைக்கிறேன், நேற்றுக்கு பூத்தது போல். இது நேற்றுக்கு வீடியோ போடல இல்லைப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தங்கங்களா. இந்த வீடியோவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இதுவும் இடையில பேசியிருப்பேன் பாருங்களேன், அதெல்லாம் நான் மைண்டில் ஓடுனது. லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு இது, அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு போகிறப்ப ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிக்கிறேன், அவேர்னஸ். ஓகே, என்னென்னா ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் போகிறது. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒன் பர்சன், அவங்கக்கிட்ட போயிட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீன்னு எங்களுக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மகலை. ஸோ இந்த வேர்டை வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு.